கூலி படம் எப்படி இருக்கு சார்? நல்லா இருந்தது. ஆல்ரெடி ஒரு வாட்டி பார்த்துட்டேன். இப்போ செகண்ட் டைம் கூட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட ஒரு வாட்டி பார்க்குறேன். இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகி 6வது நாள் தியேட்டர்ல அந்த வைப் எப்படி இருக்கு? தியேட்டர் வைப் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இருந்த மாதிரி தான் இன்றைக்கி வைப் இருந்தது. எஸ்பெஷலி இப்போது யங்ஸ்டர்ஸ்லாம் கூட வந்து படத்துக்கு நல்ல என்ஜாய்மெண்ட், நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் நடுவில், யங்ஸ்டர்ஸ் நடுவுலேயே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது படத்துக்கு. ஸோ ஃபஸ்ட் டே இருந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸ் அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் படத்தில் அவ்வளோ நெகட்டிவாலாம் ஒன்றுமே கிடையாது படத்தில். டெஃபரெண்ட்டாக ஒன் டைம் பார்க்கலாம் படம். நல்லா இருந்துச்சு படம். நீங்க நெகட்டிவ் ரிவ்யூ பார்த்துட்டு வந்தீங்களா? அந்த ரிவ்யூ பார்த்துட்டு இப்போ உங்க மைண்ட் செட் என்னவா? இல்லை, நான் ரிவ்யூ பார்த்துட்டுலாம் படத்துக்கு வரல. நான் ஃபஸ்ட் டேவே பார்த்துட்டேன் படம். எனக்கு ஃபஸ்ட் டே பார்க்கும்போதே வந்து ஓகே ஒன் டைம் வாட்சபிள் அப்படின்னு தான் தோணுச்சு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது. அதுக்கப்புறமா பார்க்கும்போது அவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் எதுக்கு இருந்ததுன்னு எனக்குமே சுத்தமாக புரியல. கண்டிப்பாக பார்க்கலாம் ஒரு வாட்டி படம். நிறைய பேர் இப்போ வந்து கூலி படத்தை வந்து விஜய் சாரோட ஃபேன்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு டாக்ஸ்மே போய்கிட்டு இருக்குல்ல. சரி, அதெல்லாம் யாரோ ஒரு ஃபியூ பீப்புள் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி பர்டிகுலராக ஒரு ஆக்டரோட ஃபேன்ஸ் எடுத்துலாம் எதுவும் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச விஜய் ஃபேன்ஸை கூட இன்றைக்கி வந்திருந்தாங்க. அவங்களாம் கூட படம் நல்லா என்ஜாய் பண்ணி தான் பார்த்தாங்க என் கூட. ஸோ அந்த மாதிரி பர்டிகுலராக ஒரு ஆக்டரோட ஃபேன்ஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அது இண்டஸ்ட்ரிக்கு தேவையில்லாத இதுன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருந்தது படம், பார்க்கலாம் கண்டிப்பாக. நீங்கள் ஃபஸ்ட் டே பார்க்கும்போதும் இப்போ செகண்ட் டைம் பார்க்குறீங்க இல்லையா? ஃபஸ்ட் டைம் இந்த விஷயத்தெல்லாம் நான் நோட் பண்ணல, இப்போ இது நோட் பண்ண நல்லா இருக்குது அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஸோ ஒரு இது பர்டிகுலராக இன்றைக்கி நான் நோட் பண்ணது என்னென்னா, லைக் ரஜினி ஃபஸ்ட்டு பண்ணுற மர்டர் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தண்ணி அடிச்சதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு ஒரு மர்டர் பண்ணுவார். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு சத்யராஜ் கிட்ட வந்து இந்த மாதிரி தண்ணி அடிச்சுட்டு ஒரு 20 பேரை கொலை பண்ணியிருப்பார். அதுக்கப்புறமா அவர் ஸ்டாப் பண்ணியிருப்பார் குடிக்கிறத. இன்றைக்கி வந்து இப்போது பார்க்கும்போது வந்து திருப்பியும் ஒரு வாட்டி தண்ணி அடிச்சு தான் ஃபஸ்ட்டு மர்டர் பண்ணியிருப்பார். ஸோ அது வந்து இப்போ பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது, சீன்ஸ் இருக்குது படத்தில். ஆனால் லோகேஷ் டச் வந்து கண்டிப்பாக நீங்கள் விக்ரம் அண்ட் கைதி இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி இல்லை படம். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கண்டிப்பாக. ரஜினிக்காக லோகேஷ் எடுத்த படம், அவ்வளோதான். முழுக்க முழுக்க அந்த மாதிரி தான் உங்களுக்கும் ஃபீல்? ஆமாம் ஆமாம். இதில் தலைவருடைய ஆக்டிங்கை தவிர எனக்கு இவங்களோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்து பர்டிகுலராக அப்படின்னா யாரை சொல்லலாம்? ஃபுல்லாக ரஜினி தான். ரஜினிக்கு நெக்ஸ்ட் வந்து ஷோபின். அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆன விஷயங்கள், அவர் இப்படி இருக்காருப்பா அப்படின்னா என்ன சொல்லலாம்? இந்த ஏஜ்லேயும் அவர் நடிக்கிறாரு, ஃபேன்ஸ் என்டர்டெயின் பண்ணுறாரு. அதுதான் 75 இயர்ஸ்லேயும் பண்ணுறாருன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். சாங்ஸ் வைப் எப்படி இருக்குது சார் தியேட்டரில்? சாங்ஸ் எனக்கு வந்து படத்தோட போன சாங்ஸ் வந்து நல்லா இருந்தது. பட் வந்து தனி தான் பார்க்குறதுக்கு வந்து அதுக்கு லோகேஷ் ஆல்ரெடி சொன்னார்ல, கமர்ஷியல் வேல்யூக்காக சாங்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோதான்.